ஒரு பேர் இறந்தது. தமிழக அரசு ஒரு விசாரணை கமிஷன் அமைச்சிருந்தாங்க. அப்ப அது விசாரணைக்கு அவங்க அழைக்கிறதுக்கு முன்னாலே அழைச்சு விசாரணை தொடங்கிறதுக்கு முன்னாலேயே நம்முடைய தம்பி விஜய் அவர்கள் நான் சென்னையில தான் இருக்கிறேன், முடிந்தால் என்னை கைது செய்து பாருங்கள்னு வீர வசனம் பேசினாங்க. அவர் மேல எஃப்ஐஆரும் போடல, வழக்கு பதிவு பண்ணல, விசாரணைக்கு அழைக்கல. அப்படி இருக்கும்போது அந்த வசனத்தை பயன்படுத்தினவங்க இப்போ சிபிஐ நோட்டீஸ் அனுப்பியிருக்கு 12ஆம் தேதி. அந்த வசனத்தை பயன்படுத்தாங்களா இல்லை நான் பாரதிய ஜனதா கட்சி அவங்களும் இணைஞ்சு இப்படி ஒரு நாடகம் ஆடுதாங்களா தெரியும். ஆதவ அர்ஜுனா தான் உச்ச நீதிமன்றத்தில் கேட்டாங்க. நீங்க அவங்க கேட்டாலே அவங்ககிட்ட நியாயம் கிடைக்கும், நல்லது கிடைக்கும், அவங்க நம்மளை பாதுகாத்துக்கிடுவாங்க அப்படின்னு கேட்டிருக்கலாம்ல. ஆந்திராவில் ஒரு நடிகர் சினிமா பார்க்க போன இடத்துல ஒரு அம்மா தவறி போச்சு, அந்த நடிகரை அரெஸ்ட் பண்ணாங்க. 41 பேர் இறந்ததுக்கு சட்டம் கடமையை செய்யும். தமிழக அரசு மேல ஒரு இந்த விசாரணை அமைப்பு அவங்களுக்கு என்ன நோக்கமோ தெரியல, உச்ச நீதிமன்றத்தில் கேட்டிருக்காங்க. அந்த தீர்ப்புப்படி, உச்ச நீதிமன்ற தீர்ப்புப்படி சிபிஐ விசாரணை நடக்கு. அதுல இப்ப எல்லாரும் பத்திரிகையாளர்கள் நீங்க தான் கேள்விகளை கேட்கிய, இது நாடகமா அப்படின்னு கேட்காங்க. பாரதிய ஜனதா கட்சியும் விஜயும் நாடகமா அதை விரும்பி கேட்டு பண்றதுனால அப்படி சொல்றாங்க. என்னன்னு தெரியல எனக்கு, நீங்க தான் சாட்சி. தணிக்கை பண்ணி அவங்களுக்கு அந்த அனுமதி கொடுக்கறது யாரு? மத்திய அரசா மாநில அரசா? மத்திய அரசு. அதை சொல்லுங்க முதல்ல. நீங்க மத்திய அரசு வழங்குறதுக்கு இல்லை. அதையும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அது இந்த சினிமா படம் கடைசி படங்கிறதுனால அதுக்கு பில்டப் பண்றதுக்காக கிடைக்கல, வரும் வராது, அப்படியே தொண்டர்களை அப்படி ஒரு கொதி நிலையில வைக்கிறதுக்காக இப்படி பண்ணதாட்டும் சொல்றாங்க. எது உண்மையோ நமக்கு 2 பேரும் சேர்ந்து வச்சு பண்றது மாதிரி தானே. நீங்க பத்திரிகை ஊடகம் சாயங்காலம் டிபேட் பாருங்க, எல்லா பிரச்சனையும் சொல்றாங்க. நான் சொன்னதெல்லாம் அதுல சொன்னதுதான். இது இல்ல சினிமா படம் அப்படின்னு சொன்னாலே இது அந்த இயக்குனர், பட தயாரிப்பாளர்லாம் நிறைய படம் இதெல்லாம் எடுத்திருக்காங்க. அவங்களுக்கு தெரியும் எப்படி அனுமதி வாங்கணும், எவ்வளவு காலத்துக்கு முன்னால கொடுக்கன்னு. 9ஆம் தேதி நாங்க இத படத்தை ரிலீஸ் பண்ண போறோம்ட்டு 8ஆம் தேதி போய் நிற்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது என்னன்னு எங்களுக்கு தெரியல. பேசிக்கிட்டாங்க. முதல்ல கட்சி ஆரம்பிக்க சொல்லும் போது என்ன நடந்துகிட்டு அதுல எதுவும் முன்பின் இருக்கும், அவங்க முடிச்சுக்கிடுவாங்க 2 பேரும். இல்ல நீங்க என்ன நினைக்க, முரண் இல்லாம எதுவும் நடக்குமா? நம்ம யாரும் சொல்ல, நீங்க பத்திரிகைகள் தானே சொல்றீங்க. பத்திரிகைகள் தான் அமித்ஷா கூட்டணிக்கு தலைமை அதிமுக நம்ம மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் முதலமைச்சர்னு அவங்க சொல்லலைங்கிறத பத்திரிகைகள் தான் சொல்லும். நாங்க சொல்லுவோம். பாரதிய ஜனதா கட்சியில தானே சுப்பிரமணிய சாமி ஐயா இருக்காங்க, பழைய நாடாளுமன்ற மேலவை உறுப்பினர். நிர்மலா அம்மா தானே நிதியமைச்சர். அவருக்கும் அந்த அம்மாவுக்கும் பாரத பிரதமருக்கும் எதுவுமே தெரியாது பொருளாதாரத்தை பற்றி அப்படின்னு ஒரு கால பல தடவை சொல்லியிருக்காங்க. இன்னும் கூட நான் சொன்னதை விட வேகமா சொல்லியிருக்காங்க. பாரதிய ஜனதா கட்சியில அந்த யார் நடவடிக்கை எடுக்கலன்னு நீங்க கேளுங்களா அவருக்கு. காங்கிரஸ்னா நீங்க எப்படி கேட்கீங்க? அது ஆல் இந்தியா பார்ட்டிகள்லாம் டெமோக்ராசியா தான் இருக்கும். தலைமை எப்ப பேசி நல்ல முடிவு எடுப்பாங்க. உங்க அப்பாட்ட கேளுங்க, கண்ணீர் வடிச்சிட்டு இருக்காரு. நன்றி, வணக்கம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட், டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ. உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.